பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், கடல் எண்ணெயா இருக்கட்டும், எதுவுமே எல்லாம் மினரல் ஆயில். மினரல் ஆயில்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. பெட்ரோல் எடுக்கிறாங்களே கச்சா எண்ணெய், இந்த கச்சா எண்ணெய் எடுத்து அதுல பெட்ரோல் எடுத்துருவாங்க, அடுத்து டீசல் எடுத்துருவாங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றா எடுத்துருவாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கன்றாவியா ஒரு விஷயம் இருக்கும். அந்த கன்றாவியான விஷயத்துல இருந்து கடைசியா ஒன்று எடுப்பாங்க, அது பேர் தான் மினரல் ஆயில். அதனால வெள்ளை வெளியேன்னு தூய்மையா இருக்கும். ஆனா அது எதுக்குமே பயன்படாது. அது என்னதான், அது ஒழுங்கா எரியாது, அது எரிக்கு பயன்படுத்த முடியாது, எரிக்கப்படாத ஒரு எண்ணெய். சரி, இந்த எண்ணெயை வந்து என்ன பண்றது? அப்பதான் யோசிக்கிறாங்க, இந்த எண்ணெயை நம்ம என்ன பண்ணுவோம், இதுக்கு வாசனையை மாற்றுவோம். ஏன்னா அதுக்கு வாசனை கிடையாது, ஆர்டர்லெஸ், வாசனை இல்லாத ஒரு திரவம் எண்ணெய். அப்போ அதுக்கு வாசனையை வைத்தோம். எப்படி என்ன வாசனை போடுவோம்? கொஞ்சம் ஆலிவோட வாசனை கொடுங்க, ஆலிவோட வாசனை, இப்போ இது ஆலிவ் ஆயில். தேங்காய் வாசனை கொடுங்க, இது கோகனட் ஆயில். சன்ஃப்ளவர் வாசனை கொடுங்க, சன்ஃப்ளவர் ஆயில். நீங்க யோசிக்கணும், நம்ம ஊர்ல எல்லார் வீட்லயும் சன்ஃப்ளவர் ஆயில், எல்லாரும் சன்ஃப்ளவர் ஆயில். அது சன்ஃப்ளவர் எண்ணெயே கிடையாது, மினரல் ஆயில், பெட்ரோல் பை ப்ராடக்ட். அதை விற்குது, தடுத்துருவாங்களா? இப்போல்லாம் இந்த மாதிரி அதிகமான காணொளிகள் பார்க்க முடியுதில்ல. இதெல்லாம் வயசு பேதமின்றி எல்லாருமே பார்த்தீங்கன்னா திடீர்னு இந்த மாதிரி மரணங்கள் நிகழுது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருதயடைப்பு. இந்த இருதயடைப்பு எதனால் ஏற்படுதுன்னா, நம்மளோட சமையல் எண்ணெய் முறைகள் சரியில்லை. இனிமேல்னாச்சு விழிப்புணர்வோடு இருப்போம், நல்ல பாரம்பரியமான சமையல் எண்ணெய்களை பயன்படுத்துவோம், ஆரோக்கியத்தோடு வாழுவோம்.